டிம் சைஃபர்ட் சிபிஎல் வந்து பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதனால எந்த ஐபிஎல் டீம் வந்து இவரை எடுக்க வாய்ப்பு இருக்குது நம்ம வந்து பார்ப்போம். இப்போ ரீசெண்டாக டிம் சைஃபர்ட் சிபிஎல்ல 125 ஜஸ்ட் அரௌண்ட் 53 பால்ஸ்ல நம்ம வந்து அடிச்சார். அண்ட் மற்ற மேட்சஸ்லையும் நல்லா கான்சிஸ்டண்ட்டாக வந்து ஒரு நல்ல ஸ்டார்ட் வந்து கொடுத்துட்ருக்காரு. ஸோ இதனால ஐபிஎல்ல இவருக்கு வந்து நல்ல ஒரு டிமாண்ட் வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ எந்த டீமுக்குலாம் வந்து ஓப்பனர்ஸ் வந்து தேவைப்படுது, ஸோ எந்த டீமில் இவரை வந்து பிட் பண்ணுவான்னு வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு கேகேஆர். ஸோ கேகேஆருக்கு வந்து போன டைம் ஒரு ஓப்பனிங் காம்பினேஷன் சரியாக கிடைக்கல. குவிண்டன் டிகாக், ரஹமுதுல்லா, குர்பிராஸ் இவங்க யாரும் அந்தளவுக்கு ஸ்டார்ட் கொடுக்காதனால கண்டிப்பாக இவங்களை ரிலீஸ் பண்ணிட்டு வேறு யாராவது வந்து தேடிட்டு இருப்பாங்க. ஸோ அடுத்தது சிஎஸ்கேக்கு எப்பவுமே ஒரு நல்ல ஒரு அக்ரெசிவான ஓவர்சீஸ் ஓப்பனர் வந்து எப்போ எல்லா வருஷமும் இருந்துட்டு இருந்திருக்காங்க. பட் ரீசெண்ட் டைம்ஸ் அந்தளவுக்கு யாருமே இல்லை. ஸோ போன வருஷம் நல்லா ஆடல. அதனால கண்டிப்பாக டிம் சைஃபர்ட் ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்டாக சிஎஸ்கே நினச்சாங்கன்னா கண்டிப்பாக மினி ஆக்ஷனில் டிம் சைஃபர்ட்டுக்கு வந்து போவாங்க. அடுத்தது எந்த டீம் பார்த்தா டெல்லி கேபிட்டல்ஸ். ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு ஜேக் ஃப்ரேசர் மெக்கக் அந்தளவுக்கு ஓப்பனிங் வந்து நல்லா கொடுக்கல. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி அவர் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஃபஃப் டு பிளேசஸ் எந்த சிச்சுவேஷன் ஆக போகுதுன்னு தெரியல. பட் ஜேக் ஃப்ரேசர் மெக்கருக்கு பதிலாக வேறு ஏதாவது தேடும் போது இவர் டிம் சைஃபர்ட் வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு வந்துருக்கும். ஸோ இந்த மாதிரி 3 டீமும் சண்டை போட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் மினி ஆக்ஷனில் ஒரு நல்ல ப்ரைஸுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எந்த டீமுக்கு இவர் வந்து போவார்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.